ஹாய், வெல்கம் டு ட்ரீம் மேக்கர். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூயிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சேனலில் என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து கிளாத் வந்து பத்தாமல் போகும். எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆம்ஹோல் சைட் தான் நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி சென்டரில் ஏதாவது டிசைன் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிசைனர் ஸ்லீவ்ஸ் மாதிரி ஆகிடும். இது வந்து பிளைன் ஃபேப்ரிக்லேயுமே நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த டிசைன் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் கொடுத்து கூட பண்ணலாம். நான் வந்து இந்த வந்து நெட் கிளாத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே ப்ளைனாக விடுறதா இருந்தாலும் பேர் ஸ்கின்னாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்லீவ்ஸ் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கிளாத் மேலே நான் அதை வச்சுட்டு அந்த டோரி வைக்கிற இடத்துல மட்டும் நான் அதை பின் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணுறப்ப விலகாமல் இருக்கும். இது நம்ம எப்போவுமே நார்மல் ஸ்லீவில் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ரைட் சைட் ஆஃப் த மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் போட்டுட்டு அந்த கீழே ஹெம் லைன் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தட் தான். இது வந்து நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய டிசைன்கிறதுனால இதை நம்ம திருப்பி அடிச்சுக்கணும். ஸோ ஒரு 1/4 அளவுக்கு நான் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கார்னரில் வந்து நல்லா லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல டோரி மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம பின்னாடி இழுக்கிறப்போ வந்துடக்கூடாது. இதுன்னு கிடையாது, நீங்கள் நெக்லைனில் ஃபினிஷ் பண்ணால் கூட டோரி அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது இழுத்து போடுறப்போ வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு ஹாஃப் இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு கர்வாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து சின்னதாக ஸ்லிட் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். இது நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தாலும் கூட நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த கார்னரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, இங்கே 2 லைனில் ஸ்டிச் இருக்கு இல்லையா? அதை அந்த ஸ்டிச் லைனுக்கு ஏற்ற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபேப்ரிக்கில் வந்து இந்த மாதிரி அந்த கார்னரை உள்பக்கமாக அமைக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த டெக்னிக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணிக்கோங்க. இது காட்டன் ஃபேப்ரிக்குங்கிறதுனால ஈஸியாக ஸ்டிச் பண்ண வந்துடும். ஸோ மேலே வந்துட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு சைடோடது இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண வந்து பேக்கோடது, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடது. அதாவது ஒரு சைட் ஆஃப் ஸ்லீவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து நான் ஃப்ரண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பேக் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஆர்ம் லைனும் கீழே அந்த ஆர்ம் ரவுண்டோட லைனும் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இதெல்லாமே நோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே அதில் காட்டாது. மைன்யூட்டான விஷயமா இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ டாப் ஸ்டிச் கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த இதுலேயே நம்ம அதை கொடுத்துக்கலாம். ப்ளைன் ஃபேப்ரிக்கில் கொடுக்குறப்ப கண்டிப்பாக இது விசிபிளாக தெரியும் 2-3 ஸ்டிச் போடுறோங்கிறது. இந்த மாதிரி எம்ப்ராய்டர்ட் ஃபேப்ரிக் ஏதாவது சீக்வன்ஸ்டு ஃபேப்ரிக்கில் தெரியாது. அப்படி நீங்கள் ப்ளைன் ஃபேப்ரிக்கில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த லைன்லேயே வந்து ஏதாவது சும்மா பீட்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே வந்து அழகாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் உள்பக்கமாக ரா லைன் இருக்குது இல்லையா? அது வந்து ஓரம் அடிக்கிற மிஷின் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை ஓரம் அடிச்சுக்கலாம். இல்லைனா ரோல் ஹெம் மாதிரி கூட நீங்கள் தின்னாக ரோல் பண்ணி ஹெம் பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே நீட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து இதுதான். உங்கள் ஸ்லீவ்ஸ்க்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.